சன் டிவி வந்து காதலில் விழுந்தேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த காதலில் விழுந்தேன் படத்த எடுக்கும்போது, கரெக்ட்டா அது ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் இவருடைய டப்பிங் படம். திலீப் நடிச்ச ஒரு படம் இருக்கு இல்லையா? பாடி கார்ட்ன்னு. அந்த படத்த காவலன்னு இவரு எடுத்தாரு. சன் டிவில தற்செயலா ஒரு நியூஸ் வருது. காவலன் படம் குறிப்பிட்ட தேதியில ரிலீஸ் ஆகாது போல இருக்குன்னு. செம்ம கொதிப்பாயிட்டாரு விஜய். திமுக அந்த மாரி பண்றாங்க. இது பண்றது தப்புங்கிறத மறைமுகமா சுட்டிக்காட்டியும், அதிமுக ஜெயலலிதா வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க அப்படின்ற மாரியும், ஜெயலலிதாவுக்கு ஆதரவாவும் ஒரு அறிக்கைய வந்து எஸ்ஏசி விடுறாரு. விஜயும், அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரும் இந்த மாரி திமுக எதிர்ப்பு மூட்ல இருக்காங்க. தன்ன பற்றி ஒரு நல்ல விதமா பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, ஜெயலலிதா வந்து விஜயனுடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர கூப்பிடுறாங்க. அப்ப திருச்சியில இருக்காங்க ஏதோ ஒரு அரசியல் மீட்டிங்ல. இவரு போய் பார்க்கும்போது ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, உங்களுடைய விஜய் மக்கள் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? பேசாம வந்து ஒரு 4, 5 சீட் எம்.எல்.ஏ. சீட்டு தரேன். வந்து பேசாம சேர்ந்து எங்களோட இருந்து கட்சியில நின்னு நீங்க வந்து போட்டி போடுங்களேன். நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது, இவரு சும்மா இல்லாம எஸ்.ஏ. சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு, இல்லம்மா 4, 5 எம்.எல்.ஏ. எல்லாம் வேண்டாம்மா. நீங்க மக்கள் இயக்கம்னு குடுக்காதீங்க. சீக்கிரமே நாங்க கட்சி ஆரம்பிக்க போறோம். அந்த கட்சியில வந்து உங்களோட அலையன்ஸ் வச்சுக்கிறோம் நாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜெயலலிதா அம்மா செம்ம காட்டமாயிட்டாங்களாம். நேத்து முளைச்ச காளா மாரி இருக்கு. ஏதோ பாவம் வளர்த்த விடலான்னு பார்த்தா, நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னோட கூட்டணி போடுறேன்ற அளவுக்கு வந்து உட்கார்ந்து பேசுறீங்களா நீங்க? பார்த்துக்கிறேன் உங்கள அப்படின்ற மாரி அப்பவே வந்து ஜெயலலிதா வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில தான் தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆகுது விஜய்து. படத்துக்கு தலைவான்னு பேர் வச்சது கூட பரவால்ல. அது கீழ வந்து டைம் டூ லீட் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தைய வந்து விஜய் வைக்கிறாரு. அந்த கேப்ஷன் தான் வந்து ரொம்ப கோவமாயிட்டாங்க ஜெயலலிதாவுக்கு. ஸோ இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு ஏடிஎம்கே காரங்களும் கொந்தளிச்சிடுறாங்க. அம்மாவ கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு போட்டியா வர மாரிலாம் சீன் காட்டிக்கிட்டு இருக்காரு விஜய். இது என்னன்னு பார்த்துருவோன்ற மாரி அவங்க கோவமான பிறகு தான், அந்த சமயத்தில வந்து அந்த படத்துக்கு தியேட்டரே குடுக்காம பெரிய கலாட்டா ஆயி, அந்த கலாட்டாவ சமாளிக்க முடியாம தகராறாயி, பிரச்சனை ஆயி எஸ்ஏசியும், விஜயும் போய் அப்பதான் கொடநாடுல போய் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் நின்னு மணிக்கணக்கா நிந்து, எப்படியோ அவங்களுடைய கருணை பார்வையில ஓகே வாங்கிட்டு வராங்க.